அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 22, 2024, ஆவணி 6ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காற்றும். நாம் அனைத்தையும் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவோம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெறுக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் வாழ்க்கையில் காரண காரியமின்றி எந்த ஒரு செயலும் நடைபெறாது. நிச்சயம் ஏதாவது ஒன்று இருக்கும். பலனை எதிர்பாராமல் நல்லதை செய்வோம், அது நமக்கு வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் என்று நம்ம 8 நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முகம் வளர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் 2 பேருமே இப்போ முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை இறைவனை பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பயிற்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் நினைத்து ஒவ்வொரு நாளும் இந்த செயலை செய்து தொடங்க வேண்டும். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் மனதில் எண்ணி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் வேண்டி இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய ஆழ் மனதில் கேட்க வேண்டிய முக்கியமான முத்தான 3 கேள்விகளை நாம் கேட்டு இருக்க வேண்டும். அதற்கான பதில்களை வாங்கி இருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்கு இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3ஆவதாக, நாம்
நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான விடையை பெற்றிருக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இதில் 4ல் ஒரு பதில் நிச்சயமாக எல்லாரிடத்திலும் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? டைகர் குழுமத்தை பற்றி நீங்கள் அறிந்தவை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ்மனம் சொல்லி அதற்கான பதிலை தரும். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இலக்கு என்ன என்பது நினைவில் வந்திருக்கும். இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் இலக்கை அடையப் போகிறோம், எட்டிவிடும் தூரத்தில் தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இலக்கை நோக்கி நம்மளுடைய அடியை எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். இலக்கை விட்டு நாம் வேறு எங்கேனும் திசை மாறி இருந்தால், மடை மாறி இருந்தால், நம்மளுடைய கவனச்சிதறல் ஏற்பட்டிருந்தால், இப்போ நம்ம ஒருநிலைப்பட்டு இல்லை நாம் இலக்கை நோக்கி பயணிக்கலாம்னு போன பாதையை விட்டு நம்ம மீண்டும் இலக்கை நோக்கி பயணிக்கலாம். இலக்கு 8 நடை பயிற்சியில் கூடுமானவரை எல்லாருடைய இலக்கும் 2 விதத்தில் தான் இருக்கும். என்னையை பொறுத்தவரை நான் அப்படித்தான் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறேன். இலக்குகளை டைகர் குழுமத்தில் 8 நடையில் நடக்கும் பொழுது நீங்கள் இலக்கு வைக்க வேண்டும் என்றால் அது 2 இலக்கு தான். ஒன்று உங்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று உங்களுடைய பொருளாதாரம். இந்த 2 இலக்குகளை தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதன் பிறகு நீங்கள் விசுவலைசேஷனில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்டது, உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டது, இன்னும் உங்களுக்கு என்னவெல்லாம் ஆசை இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் விசுவலைசேஷனில் பண்ணலாம். ஆனால் 8 நடை பயிற்சியில் நீங்கள் இலக்கு அப்படின்னு இப்போ நான் கேட்கும்போது இந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 தான் வைக்கணும். அது நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, 2 நம்மளுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. இதை நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நினைவூட்டி கொண்டே தான் இருப்பேன். நீங்கள் இலக்கை நிர்ணயிக்கும் பொழுது நீங்கள் தனிப்பட்டு விசுவலைசேஷனில் எவ்வளவு இலக்குகளை வேண்டுமானாலும் எழுதி வைத்து கூட நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளலாம். ஆனால் நாம் 8 நடை நடக்கும் பொழுது நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது நாம் தொடர்ச்சியான ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நாம் தொடர்ச்சியாக பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தில் இருக்க வேண்டும். இவ்வளவு வச்சிங்கன்னா போதும். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அதுதான் நம்மளுடைய விஷன்லேயே நம்ம குறிப்பிடுவோம். ஒவ்வொரு தனி மனிதனினும் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றம் சொல்லுவோம். உங்களுக்கு தனிப்பட்டு ஒவ்வொரு தனி மனிதனாக நீங்கள் சிந்தித்து நம்மளுடைய ஆரோக்கியமும் பொருளாதாரமும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இலக்குக்காக தான் நம்ம நடக்கிறோம், இந்த இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோம். இந்த இலக்கின் முடிவில் நாம் இலக்குகளை நம்ம மனப்பட காட்சியாக பார்க்க போகிறோம். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நினைவில் கொள்ள வேண்டும். இதை நான் நினைவூட்டி கொண்டே இருப்பேன். நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நினைவில் வைத்து நீங்கள் வாழ்வில் உயர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு எல்லோருக்கும் எல்லோருடைய இலக்குகளை முடிவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஆடியோ கேட்க போகிறோம். இன்றைக்கி ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ அதை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஆடியோ அப்படிங்கிறது ஒரு அதி அற்புதமான ஆடியோ தான். நான் ஒவ்வொரு முறையும் அதி அற்புதமான ஆடியோ அப்படின்னு குறிப்பிடுகிறேன். அப்படின்னா நிச்சயமாக அது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆடியோவாக, ஏன்னா நம்ம பலமுறை சொன்னது தான், பலமுறை நம்ம பல வகையான ஆடியோக்களை வீடியோக்களை நித்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது நம்மளுக்குள்ளே உள்வாங்காமல் விட்டு விடுவோம். ஆனால் அதை உள்வாங்கி ஒரு நபர் அதை உள்வாங்கி அந்த கருத்துக்களை அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு இது தனக்கும் இன்னும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு தோன்றி அவங்க
அந்த ஆடியோவை நமக்கு அதை அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் நடக்கிறோம், எத்தனையோ பேர் நடக்கிறோம். ஒரு நாளைக்கு 200 300 நபர்கள் வந்து குடும்பத்தோடு நடக்கிறோம். அப்போ ஒரு ஆடியோவில் கூட ஒரு 500 ஒரு 5 6 நபர்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு 500 1000 பேர் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 5 6 நபர்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன தோன்றுகிறது. என்னென்னா, எத்தனையோ ஆடியோக்களை நம்ம கேட்குறோம், அந்த ஆடியோவை நம்ம பேசிலாம் அனுப்ப சொல்லலை, அந்த ஆடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு கூட நமக்கு முடியலைன்னா நம்மளே நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்ம எப்படி ஒரு சுயநலவாதிகளாக இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது இது வந்து உங்களை நான் வந்து குத்தி சொல்வதற்காக சொல்லலை, இதை கூட நம்ம செய்ய முடியல அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஆடியோவை தேர்வு செய்ய தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன தோன்றுகிறது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே அதி அற்புதமான அதி புத்திசாலிகளாக, நிறைய படித்தவர்களாக, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்களாக இருப்பீங்க. ஆனால் நாம் வந்து ஒரு எத்தனையோ வீடியோ ஆடியோவை கேட்குறோம், அதில் ஒன்று எடுத்து நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு எண்ணுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கூட நம்மளால் செய்ய முடியல. ஆனால் எத்தனையோ நீங்கள் எவ்வளவோ பணம் செலவழித்து எவ்வளவோ பயிற்சிகளை பெறுவீங்க. ஆனால் அந்த பயிற்சி களங்களில் சில நேரங்களில் சில விஷயங்களை இதை எழுதி தாருங்கள், இதை வந்து வரைந்து தாருங்கள், இதை வந்து இப்படி தாருங்கள் அப்படி தாருங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் காசு கட்டி நீங்கள் உழைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நீங்கள் இன்னும் மேற்கொண்டு உழைப்பது போல் உங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டு அதை செய்வது போல கூட செயல்படுவீங்க. ஆனால் நம்மளுடைய அமைப்பு அப்படிங்கிறது தன்னலமற்ற ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 1300 நாட்களை தொட்டு நம்ம வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த தன்னலமற்ற அமைப்புக்கு, தன்னலமற்ற சேவை செய்யக்கூடிய அந்த அமைப்புக்கு ஒரு ஆடியோவை, ஏன்னா இப்போ எங்களால் ஆடியோவை எடுக்க முடியாதா? ஒரு நாளைக்கு நான் 500 ஆடியோ கேட்பேன். ஸோ ஃபேமிலி டீம் ஒரு 500 ஆடியோ. ஆனால் உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், அதை பிறர் பாராட்டணும், பிறர் வாழ்த்தணும், அவங்க இந்த மானசீகமாக உங்களை வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் உங்களிடத்திலிருந்து ஆடியோ எதிர்பார்க்குறோம். ஆனால் நான் பெருவாரியான நாட்களில் முழுக்க குறிப்பிடுவது அப்படிங்கிறது கோஆர்டினேட்டர்கள் அனுப்பி வைப்பாங்க, அல்லது கேப்டன்கள் அனுப்பி வைப்பாங்க, அல்லது வைஸ் கேப்டன்கள் அனுப்பி வைப்பாங்க. ஓரிரு உறுப்பினர்கள் தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் மற்ற கேப்டன்களும் சரி, மற்ற வைஸ் கேப்டன்களும் சரி, மற்ற கோஆர்டினேட்டர்களும் சரி, மற்ற உறுப்பினர்களும் சரி, ஏன் உங்களுக்கு அதை ஆடியோவை அனுப்பி வைப்பதில் இவ்வளவு தயக்கம்? நான் இனிமேல் முடிவு எடுக்கணும், அதான் அந்த சாட்டையை சொல்லட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இன்னும் என்னை வந்து பெரியவங்களும் சரி, என்னோட சக உறுப்பினர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்களும் சரி, சற்று பொறுங்கள் சொல்வதனால அந்த சாட்டையை சுழட்டுவது அப்படிங்கிறது இன்னும், ஏன்னா இது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் எத்தனை முறை கமெண்ட் பண்ண சொன்னேன். கமெண்ட் பண்ணுறது அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான், அந்த குறிப்பிட்ட, அதுவும் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்கள தவிர பொதுவாக ஒரு சில சகோதரிகள் நீங்கள் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுறீங்க. மற்றவர்கள், ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஆடியோவை இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள ஆடியோ, இல்லை நேற்றைய ஆடியோவை கூட நம்ம எடுத்து பார்த்தாலும் ஒரு 175லேருந்து 200 நபர்கள் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறோம். அந்த 200 வியூஸில் ஒரு நபர் ஒரு கமெண்ட் பண்ணாலே 200 கமெண்ட் அப்படின்னு வரணும். ஒரு நபர் ஒரு லைக் பண்ணாலே 200 லைக் வரணும். ஆனால் அந்த 30 பேர் தான், அந்த 20 பேர் தான் கமெண்ட் பண்ணுறது. அவங்களே 4 கமெண்ட் பண்ணி 80 கமெண்ட்டுகள் வருது. அந்த 20-30 நபர்கள் தான் லைக் பண்ணுறாங்க. அப்போது நாம் எவ்வளவு பெரிய சுயநலவாதிகளாக இருக்கிறோம். ஏன்னா தன்னலமற்ற அமைப்பில் சுயநலவாதியாக இது வந்து மீண்டும் நான் சொன்னேன், குத்தி காட்டுவதற்காகனா இப்போ ஆமாம் உண்மையிலேயே குத்தி காட்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கட்டும். ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை பிறருக்கு பகிரணும் அப்படிங்கிற இந்த அமைப்பே அப்படி தானே தொடங்கப்பட்டது. இன்றைக்கி இந்த வாய்ப்பு கிடச்சி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, நீங்கள் தொடர்ந்து நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு யாரேனும் ஒரு சகோதரி சொல்லி தானே நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் இதை கொண்டு போய் அடுத்த நபர்களுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னா அது நிறைய பேர் அப்படி கேள்விக்குறியோடு இருக்கிறீங்க. அன்றைக்கி ஒரு நாள் நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு முன்னே உங்களை அறிமுகப்படுத்தியவர் அல்லது நீங்கள் அறிமுகப்படுத்தியவர் நடக்கிறார்களா அப்படின்னா நிறைய பேர் நடக்கலைன்னு பதில் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அக்கறை இருக்க வேண்டும். நீங்கள் இணைத்து வைத்தவர்கள் நடக்கிறார்களா, அவர்களை தூண்டுங்கள். உங்களை இணைத்து வைத்தவர்கள் அவங்கள நீங்கள் வந்து கட்டாயமாக
கண்டித்து கூட நீங்கள் கூப்பிடலாம். ஏன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஏன் நீங்கள் நடந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா நம்ம அமைப்பு தன்னலமற்ற அமைப்பு. நான் அப்படித்தானே இருக்கிறேன், ஃபேமிலி டீம் அப்படித்தானே இருக்கிறோம். நீங்கள் எங்களை எங்கேயாவது இல்லை நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அது கூட இன்றைக்கி கருத்து பெட்டியில் நீங்கள் கருத்தாக பதிவிடலாம். நானோ ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ இல்லை நீங்கள் வந்து தன்னலமற்று இல்லைன்னு உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? ஸோ ஏன்னா நேற்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடிய சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவங்க வந்து ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாங்க. அதாவது தன்னலமற்று சேவை செய்யலாம். அவங்க என்னிடத்தில் வாழ்த்து பெறுவதற்கு அலைபேசியில் பேசும்பொழுது அவர்கள் குறிப்பிட்டது அப்படிங்கிறது, இத்தனை நாட்கள் அதுவும் எங்களை முகந்தெரியாத நபர்களுக்கு நீங்கள் இத்தனை பேர் வந்து மெனக்கடுறீங்க, ஸோ உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் ஒரு உறுப்பினர் இடத்துல இருந்து வருது. அவங்களும் தொடர்ந்து ஆடியோ அனுப்பி வைக்கிறாங்க, நம்மளுடைய பிரபஞ்ச அறக்கட்டளைக்கு நன்கொடை அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு அது ஏன் ஒரு கேள்விக்குறியாகவே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த விஷயத்தை உங்களிடத்துலேருந்து அடித்து ஒடித்து விரட்டுங்கள். நாம் வந்து சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய சுய நலத்தை பற்றி நம்ம இருக்கலாமே தவிர நமக்குள்ளாகவே இது இருக்கட்டும், நாம் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லி, ஏன்னா இதை பற்றி பேசவும் நான் ஆடியோவே மறந்துட்டேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் வந்து இனி வரும் காலங்களில் ஆடியோக்களை தேர்வு செய்து அனுப்பி வையுங்கள். அதே போல் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் நடங்க, நான் எப்பொழுதும் போல நான் சொல்வதை சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். ஏன்னா எனது கடமை அதுதான் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் உங்களுடைய கடமை பொறுப்பு அதுதான் நினச்சிங்கன்னா பிரபஞ்சம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ வாங்க அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். என் வாழ்க்கையின் அடிப்படைகளை என் தந்தையிடம் தான் பெற்றேன். நம்ம சீதாராமன் சார் சொன்ன மாதிரி, எங்கன்னா என் அப்பா ஒரு விவசாயி, பெரிதாக படிக்காதவர். அவர் வயலிலே விவசாயம் செய்து கொண்டிருந்த போது அறுவடை காலம் அது. அந்த காலத்தில் நான் ஒரு பையனாக அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். நெல் அறுத்து போட்டுக் கொண்டிருந்த போது நெல்மணிகள் சிந்தி செதறின. ஐயோ வீணா போதேன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் எதிர்த்தேன். எங்க அப்பா அடைச்சி வா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, வீணா போகுது இதெல்லாம் எல்லாம் நமக்கு நினைக்காத, இது வீணா போல, இது பறவைகளுக்கானது இல்லையா? ஒரு பாமர விவசாயிக்கு இருந்த ஒரு உணர்வு படித்த நம்மிடம் தொலைந்து போனதுக்கான காரணம் சமூக அக்கறை முற்றிலுமாக ஒழிந்து போனது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் மீனவர்கள்ட்ட இருக்கு ஒரு வகை மீன் இருக்கிறது, அது தாய்ப்பால் சுரக்கிற மீன். அந்த மீனை விற்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற விஷயம். அந்த ஊரில் யார் குழந்தை பெற்றிருக்கிறாரோ அந்த பெண்ணுக்கு தேடி கொண்டு போய் அந்த மீனை கொடுத்துட்டு வருவாள் அந்த மீனவ பெண். ஏன்னா அது விலை கொடுத்து வாங்க முடியாது, அது எப்பயோ கிடைக்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்று எல்லாவற்றையும் விலை பேச முயற்சி செய்தோம். கல்வியும் மருத்துவமும் தொண்டாக இருந்த நிலை மாறி தொழிலாக மாற ஆரம்பித்த போது நாம் இயந்திரங்களாக மாறி போனோம். ஒரு இயந்திரத்தை வடிவமைக்கிற தொழிலாளி கூட தன் இயந்திரத்தை குழந்தையை போல பராமரிக்கிறான், குடைக்கிறான், பாலிஷ் பண்றான். அதான் எனக்கு சோர்படுது, அதை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நாம் குழந்தைகளை இயந்திரங்களாக மாற்ற ஆரம்பித்து விட்டோம். அதுவும் மதிப்பெண் எடுக்கிற இயந்திரங்களாக மாற்ற ஆரம்பித்து விட்டோம். விளையாடுவது தவறு, படிப்பது தவறு, மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவது தவறு. ஒரு கோவிலில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பத்திரிகையாளனாக இதையெல்லாம் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு இதுல வந்து கியூல நிக்கிறாங்க, ஒரு பையன் வரிசையில் நிக்கிறான். நிறைய குழந்தைகள் முண்டி அடித்து சுண்டல் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்க, சுண்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. வரிசையில நின்றுட்டு இருக்கிற அந்த பையனை கூட்டு அம்மா திட்டுறாங்க, நீ எங்கடா உருப்பிட போற, அங்க பாரு, கூட்டத்துல போய் முன்னால போய் வாங்கிட்டு வந்துட்டான். நீ வந்து வரிசையில் நின்று சுண்டலை விட்டுட்ட, நீ எப்படி உருப்பிட போற? ஒரு சுண்டல் வந்து வாங்கலன்றதுக்காக, வரிசையில் நின்று வாங்கணும்னு நினைச்சதுக்காக அந்த குழந்தையை கூப்பிட்டு பாராட்ட வேணாமா? இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். நீ வந்து எல்லாரும் முண்டி அடித்து விதிகளை மீறி போறப்போ விதியோடு நின்று நிக்கிறே, நீ வந்து உண்மையிலே எனக்கு உன்னை நான் பெற்றெடுத்ததுக்காக மகிழ்கிறேன்னு ஒரு தாய் சொன்னாதான் ஒரு ஆரோக்கியமான தலைமுறை அங்கே வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். டாக்டர் சுரேந்திரன் ஒரு கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் இருக்கார், சென்னை இந்திய அளவில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் தன் தந்தையிடம் பெற்ற ஒரு பாடத்தை சொன்னார். இன்றைக்கு இதெல்லாம் அவர்களை மகிழ்ச்சி படுத்தியது, ஆனால் இதையெல்லாம் நாம் இன்று வேதனையாக பார்க்கிறோம். அதுதான் நான் அதை ஒப்பிட்டு தான் இந்த உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். அவர் வந்து ஸ்டான்லியில் அவருக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சதும் ஒரே சந்தோஷம். பட் அவங்க அப்பா கிட்ட காசு இல்லை. நம்ம பல சீதாராமன்கள் அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ காசு இல்லை அப்படின்றதால வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட கடன் கேட்கறதுக்காக போயிருக்காரு. ஏன்னா நாளைக்கே வந்து சேரணும் அப்படின்றதுக்காக பையனை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறாரு. நிறுத்தி 400 ரூபாய் கடன் வாங்குறாரு. அவர் எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் படிக்க போறான், MBBS, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சந்தோஷமா கொடுத்து அனுப்புறாரு. அடுத்த செமஸ்டர் முடிச்சு வந்த உடனே அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அந்த இவர்கிட்ட 400 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்குறாரு. அவரு
ஐயோ என்ன நீங்கள் நான் கடனாக தரல அப்படின்னாரு. இல்லை நான் கடன் வாங்குறப்ப என் பையனை கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாருன்னு பையனுக்கு தெரியணும். கடனை திருப்பி கொடுக்குறப்ப நான் முன்னாலே இந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டேன். இந்த படத்தை ஏன் தெரியுமா நான் திருப்பி கொடுக்க பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்பா வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாருன்னு பையனுக்கு தெரியணும். இந்த உணர்வு கடன் வாங்குவதிலிருந்தும் ஒருத்தரை ஏமாற்றக்கூடாதுங்கிற உணர்விலிருந்தும் என்னை எப்பவும் பாதுகாத்து வைத்திருக்கிறது. இதெல்லாம் ஏதோ நம்ம கற்பனை கெட்டாத திசைகளிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருந்தது. ஒரு சங்க இலக்கியத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு எனக்கு பிடித்த ஒரு சங்க பாட்டினுடைய கருத்தை மட்டும் சொல்ல நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தலைவன் போருக்கு சென்றிருக்கிறான், தாமதமாக வந்து கொண்டிருக்கிறான். தலைவன் இன்னும் வரவில்லையே, போருக்கு போனவன்னு அந்த தலைவி பயங்கர வேதனையில் இருக்கா. உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா. அவன் எப்ப வருவான், இல்லைன்னா எப்ப வேணாலும் அவன் இறந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு நான் உயிரோட வந்துட்டு இருக்கேங்கிற தகவல் தெரியணுன்றதுக்காக அந்த தேர்ல ஒரு பெரிய மணி கட்டி ஓட்டிட்டு வரான். மணி சத்தம் அந்த தேருக்கு முன்னால விருட்டுன்னு பாஞ்சு போயிட்டு இருக்கிறவன் திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் ஒரு மாலை நேரம் மழை பெஞ்சிருக்கு. மணியை மட்டும் அந்த மணியினுடைய நாக்கை பிடிச்சி நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டிட்டு போய் அதுக்கப்புறம் திருப்பி ஒழிக்க விடுறான் அப்படின்னு அந்த பாட்டு வருது. ஏன் அப்படின்னு விளக்க உரை எழுதுறாங்க உரையாசிரியர்கள். அது கார்காலம், அப்பொழுதுதான் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன, வண்டுகள் தேனுண்ணுவதற்காக மலர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தலைவியை பிரிந்த துயர் என்ன என்பது எனக்கு தெரியும். வண்டுகள் மலரை பிரியக்கூடாது என்கிற காரணத்திற்காக அந்த இது அவன் பிடிச்சாங்க. இந்த நேரத்தில் கூட ஒரு வண்டு மலரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணரக்கூடிய அளவிற்கு நாம் அக்கறையோட சமூகத்தை தான் கொண்டிருந்தோம். அது எங்கே போனது என்கிற கேள்வி அதிலே சங்க இலக்கியத்தில் இன்னொரு பாட்டு வரும். மொட்டவிழுக்கவே தெரியாத வண்டு எங்கே தேனுண்ண தெரிய போகிறது அப்படின்னு கேட்பாங்க. சமூகத்தை காக்க தவறுகிற நாம் எங்கிருந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இன்றைக்கு நாம் சமூகத்தை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நல்ல வரிசையில் நின்று வாங்குவதற்கு உற்சாகப்படுத்துவோம். முண்டி அடித்த ஒரு பிள்ளை எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று தவறாக பாதையில் சென்று வந்தால் அந்த குழந்தையை கண்டிப்போம். அப்பொழுதுதான் அக்கறையுள்ள ஒரு சமூகம், சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு குழந்தை உருவாகும். நன்றி. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு தொடர்ந்து நம்ம கேட்ட ஆடியோ, இந்த ஆடியோ குரல் அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடிஞ்சிச்சா அப்படின்னா, எனக்கு தெரிந்து பெருவாரியான நபர்களுக்கு இப்படி ஒரு குரல் அப்படிங்கிறது புதிது போன்று தோன்றி இருக்கும். ஆனால் இவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு பேச்சாளர். அதை விட சரியாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் நினைவுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிறந்த இயக்குனர், திரைப்பட இயக்குனர். இந்த சிறந்த திரைப்பட இயக்குனர் இவருடைய படைப்பில் நிறைய வெற்றி படங்கள். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில்னா ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக ஜெய் பீம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளிவந்தது. நிச்சயமாக அது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகுச்சுன்னு நினைக்கிறேன். நாம் கூட அதனுடைய ஒரு பாடலை கூட ஒலிக்க கேட்டிருப்போம். சரி, அது அப்படியே அந்த இடத்துல வச்சுட்டு நம்மளுடைய 21 நிமிடம் நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் 21 நிமிட நடை அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் அறிவோம். அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம். தண்ணீர் பருகிட்டு இந்த கருத்து பதிவிடுதல், நான் கொஞ்சம் காரசாரமாக முதல் பகுதியில் பேசியது போல் எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது அந்த ஆடியோவுக்கு பிறகு. இருப்பினும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றைக்கெல்லாம் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப எளிதான கேள்வி. 8 நீங்கள் எப்படி எழுதுறீங்க? அதில் நிறைய பேர் இனிய காலை வணக்கம் சொல்கிறவங்க கூட அதற்கு பதிலளிக்காத போது அவங்க நடக்கிறாங்களா, முழுமையாக கேட்குறாங்களா அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இனிய காலை வணக்கம்னு டைப் அடித்து போட்டுறாங்க, அல்லது பிறந்தநாள் வாழ்த்தை கடைசியில் கூட போட்டுறாங்க. ஆனால் இடையில் கேட்கக்கூடிய கேள்விக்கு கூட பதிலளிக்காமல், ஏன்னா அது எத்தனை பேர் பார்க்கணும், அது எத்தனை பேருக்கு 8
எப்படி ஒவ்வொரு நபர்களும் எழுதுறாங்க. வலது பக்கத்தில் தொடங்கி வலது பக்கத்தில் கொண்டு போய் முடிக்கிறது, இடது பக்கத்தில் தொடங்கி இடது பக்கத்தில் கொண்டு போய் முடிக்கிறது, மேலிருந்து தொடங்கி அல்லது கீழிருந்து தொடங்கி அல்லது நடுவிலிருந்து தொடங்கின்னு நான் பார்த்த ஒரு 10 கமெண்ட்லேயே விதவிதமாக இருந்தது. இது வந்து ஒரு சர்வே போல் நம்ம வந்து எழுதும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தோன்றுகிறதுங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த கேள்வியவே வச்சேன். அந்த கேள்விக்கே பதிலளிப்பதற்கு அவ்வளவு சிந்திக்கும் பொழுது சரி திரும்பியும் நான் வந்து அந்த இடத்துக்கே போகிறேன், ஓகே விட்டுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இன்றைக்கான கேள்வி பதிலளிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான். மற்றவர்கள்லாம் நீங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை, நடங்க, ஒன்றும் தவறில்லை. சரி, நான் என்னுடைய கேள்விகளுக்கு நான் சொல்லக்கூடியதற்கு பதிலளிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, முதல் கேள்வி அப்படிங்கிறது முன்னமே நான் கேட்டுட்டேன். அது என்ன அப்படின்னா, நானோ குடும்ப உறுப்பினர்களோ தன்னலமற்று செயல்படுகிறோமா அல்லது தன்னலத்தோடு செயல்படுகிறோமா, அதை பற்றி நீங்கள் விரிவாக விளக்கமாக கூட சொல்லலாம். நானோ டைகர் குடும்ப உறுப்பினர்களோ தன்னலத்தோட அல்லது தன்னலமற்று செயல்படுகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, இந்த ஜெய்பீம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நம்ம வந்து ஒரு பாடலை ஒரு முறை பார்த்தோம், தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு தெரியும். அது என்ன பாடல் என்பது உங்களுக்கு நினைவில் வருகிறதா? ஜெய்பீம் படம் சொல்லிட்டேன், உங்களுக்கு நிச்சயமாக அந்த பாடல் வந்து, ஏன்னா அதோடு தான் நம்ம நிறுத்தணும் 21 நிமிட நடையை. இருப்பினும் இந்த இடத்துல அந்த பாடல் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? போதும், இந்த 2 கேள்விக்கு விடையளியுங்கள். இந்த 2 கேள்விக்கு விடையளிச்சுட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் செய்துட்டு நீங்கள் மீதி இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் எல்லாருக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஆடியோ கேட்டோம் அல்லவா, அந்த ஆடியோவில் ஒளிபரப்பப்பட்ட அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறது இவர் வந்து டைரக்டர், அதாவது திரைப்பட இயக்குனர் திரு ஞானவேல் ராஜா அவங்களுடைய குரலில் தான் நம்ம வந்து அந்த ஆடியோ கேட்டோம். அந்த ஆடியோவுமே முழுக்க ஏன்னா அந்த ஆடியோவை நான் கேட்டுட்டு அதை எழுதி வைத்து பேசும்பொழுது அந்த சமூக அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ அந்த சமூக அக்கறை நம்மளிடத்தில் இருக்கிறது, ஆனால் நம்மை சார்ந்தவர்களுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் நான் வந்து சொன்னேன். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு அந்த சமூக அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அதாவது பொதுநலம் அப்படிங்கிறது உட்புகுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் ஆடியோ எத்தனை பேர் தேர்வு செய்து அனுப்பி வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நான் அந்த ஆடியோக்கான விளக்கம் கொடுப்பதற்கு முன்பாக இன்னொரு ஆடியோவும் கிட்டத்தட்ட அதை போன்றே ஒரு ஒற்றை கருத்தை உடைய இன்னொரு ஆடியோவும் நமக்கு வந்திருக்கிறது. அந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய். அவங்க வந்து நம்மளுடைய நார்த் சோன் டைகர் கிளப்போடைய கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும். சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய் அவர்களை நீங்கள் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டு நாம் இப்போது அவர் அனுப்பி வைத்த அந்த ஆடியோவை கேட்க போயிடும். அந்த ஆடியோவும் சமூக அக்கறையை உள்ளடக்கிய ஒரு ஆடியோவாகத்தான் வரப்போகிறது. வாருங்கள் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். கடவுள் இந்த பூமியை நாம் வசிப்பதற்காக மட்டும் கொடுக்கவில்லை, ரசிப்பதற்காகவும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு இருக்கிற பரபரப்பான வேலையில் ரசிக்கலாம் நேரம் கிடையாது. இப்போ மழை பெஞ்சா நம்ம ஹாஹா எவ்வளோ அழகான மழை நின்று ரசிக்கிறோமா, எப்போ விடும், இந்த மாதிரி வேலையை கெடுத்துருச்சின்னு தான் திட்டுறோம். நமக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்தில் இந்த பூமியை, அற்புதமான இந்த பூமியை ரசிப்பதற்கான நேரம் நமக்கு இல்லை.
அதனால்தான் அக்காலத்திலே இலக்கியங்களை படைத்து இயற்கை வர்ணனைகளை எல்லாம் அதில் சொல்லி இந்த மனிதன் இந்த பூமியை ரசிக்காமல் விட்டுருவான், அதனால் அவனை ரசிக்க வைக்கணுங்கிறதுக்காக பல கவிஞர்கள் பல புலவர்கள் இயற்கையின் அழகையெல்லாம் செய்யுளாகவும் பாடலாகவும் எழுதி வைத்தாங்க. அதையும் நாம் பாடப்பகுதியில் படிக்கிறதோட சரி உலகத்தையே தான் கவனிக்க மாட்டேங்கிறான், சக மனிதனையாவது இவன் ரசிப்பானா அப்படிங்கிறதுக்காக தான் சக மனிதனுடைய திறமைகள், நடனம், பாட்டு, ஓவியம், இவைகளால் சக மனிதனை அவர் ரசிக்கணும்னு விரும்பினாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசரமான யுகத்தில் அது வாய்க்காமல் போயிடுச்சு. சரி இதெல்லாம் அவன் ரசிக்கலை அப்படின்றதுக்காக தான் கல்வி என்ற ஒன்றை உருவாக்கி கல்வியின் மூலமாக உலகியல் அறிவை, உலகியல் அழகை, உலகின் ஆச்சரியங்களை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கல்வியினுடைய நோக்கமே உலகத்தை புரிந்து கொள்ள, உலகத்தை அறிந்து கொள்ள, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உன்னதங்களையும் உணர்ந்து கொள்வதற்கானது தான் கல்வி. அப்படி ஒரு கல்வியை சொல்லி அதன் மூலமாவது இந்த உலகத்தை ரசிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு வேகமான காரியங்களாக, ஒரு அர்த்தமற்ற பயணங்களாக மாறிவிட்டது. நின்று நிதானித்து ரசிப்பதற்கு நேரமில்லை. இப்போது சிலர் ஊராக ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணி போகும்போதே உலகத்தில் பல்வேறு மனிதர்களை, பல்வேறு இடங்களை, பல்வேறு ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு சில அனுபவங்கள் உருவாகுதுன்றாங்க. எல்லாருமே அப்படி போக முடியாதுங்கிறதுக்காக தான் கல்வியில், பாடங்களில் அந்த ஊரை பற்றி, இந்த ஊரை பற்றி, அந்த கலாச்சாரத்தை பற்றிலாம் பாடத்தில் வச்சு அதை பிள்ளைங்க ரசிக்கணும், அதை பிள்ளைங்க கற்றுக்கணும்னு நம்ம வைக்கிறோம். ஆனால் பாடம் என்பதே தேர்வுக்கானது. அது உலகத்தை பார்க்கிற ஜன்னல். கல்வி என்பது உலகத்தை உனக்கு காட்டுகிற ஜன்னல் அப்படிங்கிறது மாறிப்போய் அதுவும் தேர்வுக்கானதாக மாறிப்போச்சு. எனவே நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் நாம் வசிக்கிறோம். நேரம் கிடைக்கிற பொழுது நம் சுற்றியுள்ள ஆச்சரியங்களை, சுற்றியுள்ள திறமையான மனிதர்களை, சுற்றியுள்ள கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான விஷயங்களை ரசிக்கிற பொழுதுதான் நம்முடைய மனமும் தெளிவடையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக பாடங்களில் தமிழ் பாடம்னு வச்சுருக்காங்கல்ல, சிறப்பு தமிழ்னு ஒரு பாடம் இருக்குது, எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்குது. சென்னையில் சில பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது, சில பள்ளிக்கூடங்கள் சார் அதில் யாரும் சேர மாட்டேங்கிறான், அதனால் அதை எடுத்துடலான்னு நினைக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, தமிழ் பொதுவான தமிழில் இருக்கக்கூடிய உன்னதங்களையாக சொல்லிக் கொடுக்குற ஒரு சிறப்பு தமிழ்னு ஒரு பாடம் வைக்கிறோம். ஆனால் அந்த பாடத்தையும் தேர்வுக்கான நோக்கில் பார்க்கிற பொழுதுதான் தோல்விகள் வருகிறது. எனவே கல்வி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு கொடுப்பது என்கிற உணர்வு வந்துவிட்டால் படிப்பதும் எளிதாகிவிடும், நடத்துவதும் எளிதாகிவிடும். அதற்கு அடிப்படை சுற்றி இருக்கிற உலகத்தை நாம் ரசிக்க வேண்டும். பரபரப்பாக தான் இருக்கிறோம், வேலை நிறையா இருக்குது தான். சுற்றி இருக்கிற மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன திறனை, நடனம் ஆடுகிற திறனை, பாடுகிற திறனை, ஓவிய திறனை, கைவேலை செய்கிற திறனை, இவைகளையெல்லாம் பார்க்கிற பொழுது கடவுள் எத்தனை ஆச்சரியங்களை நம்மை சுற்றி படைத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் எதையோ பறிகொடுத்து விட்டு ஓடுவது போல ஓடிக்கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையும் அர்த்தமில்லாத போய்விடும். உலகத்தின் ஆச்சரியங்களும் நமக்கு புரியாமல் போய். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு இந்த 2 ஆடியோக்களையும் சகோதரி டைகர் சந்திரவாசி அவர்கள் அனுப்பி வைத்த ஆடியோவையும் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியம் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த ஆடியோவையும் நம்ம ஒரு சேர கேட்டிருக்கோம். இந்த 2 ஆடியோவிலையுமே சொல்ல வர்ற கருத்து அப்படிங்கிறது சமூக அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், நம்மளுடைய பெரியவங்க வரை இருந்தது. ஆனால் இப்போ இருக்குதா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. முதல்ல கேட்ட அந்த ஆடியோவில் ஒரு அப்பா விவசாயி அப்படின்னு அவருடைய அப்பாவை சொல்லுவார். அப்படி விவசாயத்தில் அறுவடை செய்து நெல்மணிகளை எடுக்கும் பொழுது சிந்தி விட்டது, அதை அள்ள போகும்போது தன்னுடைய அப்பா திட்டினார் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, எல்லாமே நமக்குத்தான்னு நினைக்காத அப்படின்னு ஒரு அற்புதமான வரியை குறிப்பிட்டார் அப்படின்னு சொன்னார். எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே உலகத்தில் இது நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த உலகம் படைக்கப்பட்டது உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் நாம் இது நமக்கானதுன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த
இது பறவைகளுக்கானது, மற்ற உயிரினங்களுக்கானது அப்படின்னு. இதே தான் நம்ம வந்து மைய கருத்தாக டைகர் குழுமம். நம்ம பழமரக்கன்று நடணும். நான் வந்து ஆதியிலன்னு சொல்கிறது முதல் நாளில் தொடங்கும் பொழுது ஒவ்வொரு நபர்களையும் வந்து தூண்டிக்கிட்டே இருப்பேன். இந்த சேவை எண்ணம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு. கொஞ்சம் பறந்து விரிந்ததுக்கு பிறகு எனக்கு தெரியாதன்னு சொல்லவும் வருத்தப்படாதீங்க. முதல்ல தொடங்கும் பொழுது எனக்கு தெரிந்த வட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள், நண்பர்கள் இணைஞ்சாங்க. அவங்களிடத்துல நான் வந்து அதை வந்து ரொம்ப எளிதாக ஓப்பனாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. பழமரக்கன்று நடனம், உங்களுடைய பிறந்த நாளைக்கு, உங்களுடைய திருமண நாளைக்கு, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களுடைய நல்ல நாளுக்கு, இவற்றுக்கெல்லாம் நீங்கள் வந்து பழமரக்கன்றுகளை நடுங்கள் அப்படின்னு. தொடக்கத்தில் ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து 7,000 மரக்கன்றுகள் அப்படின்னு அந்த கட்டத்திலே போனோம். அப்புறம் 17,000, 50,000 மரக்கன்றுகள் வரைய பயணித்தோம். 67 சில்லறைக்கு அப்புறம் இப்போ யாருமே கணக்கே சொல்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாரிடத்திலும் அந்த தன்னலம் அப்படிங்கிறது மட்டும்தான், சுயநலம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. நிச்சயமாக நம்மளிடத்தில், நம்மளுடைய டைகர்களிடத்தில் இருக்கவே கூடாது. இதனுடைய முழு நோக்கம் தன்னலத்தோடு கூடிய பொதுநலம். அதாவது தன்னலம்ங்கிறது நம்மளுடைய நலத்தோடு சேர்ந்த ஒரு பொதுநலம் அப்படிங்கிறது தான். இந்த பொதுநலம் தன்னலம்ங்கிறது உடலோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பொதுநலங்கிறதுல தான் மனதும் அறிவும் வரும். மனம் புத்தி உடல் சமநிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து பொதுநலனில் இருக்கணும். பொதுநலன் இல்லை அப்படின்னா உடல் ரீதியாக மட்டும் உங்களுக்கு நலம் கிடைத்தால் போதுமா, அல்லது மன ரீதியாகவும் உங்களுக்கு நலம் வேண்டுமா, நீங்கள் எண்ணியது நடக்க வேண்டுமா, கேட்டது கிடைக்க வேண்டுமான்னா உடல் ரீதியாக மட்டும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் மன ரீதியாக அப்படிங்கிறது ஒரு பழமரக்கன்று நடணும். பிறரை நட வைப்பதற்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கணும். பிறருக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய நபர்கள் மறந்துட்டீங்க. உங்களுடைய பிறந்தநாளைக்கு இப்போ கடந்திருக்கும்ல, நிறைய நபர்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பிறந்தநாள் போயிருக்கும், உங்களுக்கு திருமண நாள் போயிருக்கும், உங்களது குடும்பத்தில் நிறைய நபர்களுக்கு பிறந்தநாட்கள் வந்து கடந்திருக்கும். நம்ம ஏதேனும் ஒரு பழமரக்கன்று எங்கேனும் நட்டோமா அப்படின்னா கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தகவல் தெரிவிக்காதனால நான் அப்படி தான் என்ன தோன்றுகிறது. அதே போல் நம்ம நிறைய ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பயிற்சி களங்களை நான் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏழை மாணவர்களுக்கு, நான் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ பயிற்சிகளை கொண்டு போய் அவர்களுக்கு இலவசமாக, மற்றவர்களிடத்தில் நான் வந்து பயிற்சி கட்டணம் அப்படிங்கிறது வசூலித்து மற்ற பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ நான் செல்லும் பொழுது கட்டணம் வசூல் செய்தாலும், ஆனால் இந்த மாதிரியான ஏழை குழந்தைகளுக்கு அதை போய் என்னால் எவ்வளவு முடியுமோ நான் செய்வதை வந்து பிறருக்கு காட்டுவது அப்படிங்கிறது எனக்கு ஏற்புடையதாக இருக்காது. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்கிறத சொல்லணும் அப்படின்னா, சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு விளம்பரப்படம் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் எப்பொழுதுமே எங்கேயுமே நான் வந்து அதை வெளிப்படுத்துவதே இல்லை. நான் அதை என்ன எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய டைகர்கள் வாயிலாக, நம்மளுடைய டைகர் குடும்பத்தின் வாயிலாக, நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களின் வாயிலாக, ஏன்னா இப்போ நான் வந்து ராமநாதபுரத்தை சுற்றி உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு, வேறு கேள்விப்படக்கூடிய நம்மளுடைய பயிற்சியாளர்களாக நினைக்கக்கூடிய யாரேனும் அங்கே உள்ள பள்ளிகளுக்கு அழைக்கும் பொழுதும் போய் வருகிறேன். ஆனால் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்கில் உள்ள அரசு பள்ளிகளுக்கும் பயிற்சி களம் பயிற்சி அப்படிங்கிறத வழங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்கு எல்லா உறுப்பினர்களையும் தயார்படுத்த வேண்டும், எல்லாரையும் பேச வைக்கணும். அப்படின்னா இங்கே ஃபீட்பேக் கொடுக்குறதுனா அது யாருமே, ஏன்னா அடுத்தவங்களுடைய ஆடியோவை ஷேர் பண்ண சொன்னாலே ஷேர் பண்ண முடியும். முன்னெல்லாம் அப்படி இருந்தது, ஏன் இப்போ மாறிடுச்சு அப்படிங்கிறது எனக்குள்ளே வருது. ஏன்னா நான் மாறல, ஆனால் நீங்கள் ஏன் மாறிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மாறிட்டேன். நான் ஜூமில் இருந்து யூடியூப் அப்படிங்கிறதுக்கு வந்தேன். ஏன் யூடியூப்புக்கு வந்தேன் அப்படின்னா அதுவுமே பொதுநலன் கருதி தான். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் விடிகாலையில் எழ முடியல, நடக்க முடியல. நாங்கள் எழுவதற்குள்ளாகவே உங்களுடைய ஜூம் மீட்டிங் முடிஞ்சிடுது, மாலை நேரத்தில் நடக்கிறதுக்கு எங்களுடைய தோழர்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பல்வேறு நபர்கள் எங்களை வந்து கேட்டதன் விளைவுகாகத்தான் நம்ம வந்து யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தோம். யூடியூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய உறுப்பினர்களுக்கு வந்து எனக்கும் அவர்களுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது அதிகரித்தது போல தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்,
யாரெல்லாம் ஜூமில் யாரெல்லாம் என்னோடு அதிகமாக பழக்கமானவர்களோ அவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. புதியவர்கள் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு நபர்கள் தான். மற்றவர்களுக்கெல்லாம் நான் சொல்லும்போது அதையும் சொல்லிக்கிறேங்கிறது கேள்விப்படுறேன். அவர் பலமுறை கமெண்ட் பண்ண சொல்கிறாரு, ஆனால் நான் தான் பண்ணுறதில்ல அப்படின்னு. அப்போ எவ்வளவு பெரிய சுயநலவாதியாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். டைகர் குழுமம் அப்படிங்கிறது பொதுநலம் அப்படிங்கிறது மட்டும்தான் மையமாக வைத்து பயணிக்கிறது. ஸோ உங்களால் உங்களுடைய பிறந்த நாளைக்கு, உங்களுடைய திருமண நாளைக்கு, உங்களுடைய குழந்தைகளின் பிறந்த நாளைக்கு, உங்களுடைய பெற்றவர்களின் பிறந்த நாளைக்கு, திருமண நாளைக்குன்னு எத்தனை நல்ல நாட்கள் வருகிறதோ அத்தனை நல்ல நாட்களிலும் பழமரக்கன்று நடுவதற்கு நீங்கள் முனைப்பாக இருங்கள். அப்படி முடியாதவர்கள் நீங்கள் பிரபஞ்ச மரக்கட்டளைக்கு நீங்கள் செய்து நன்கொடை கொடுத்து அதன் வாயிலாக நீங்கள் பழமரக்கன்று நட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தின்பால், உங்களுடைய பொருளாதாரத்தின்பால் உயர்வுக்கு பிரபஞ்சம், ஏன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த உலகம், அந்த அண்ட சராசரம். நாம் என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்குறோமோ, பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோமோ, அது பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு முறை சொல்லியிருப்போம். ஸோ அதனால் உங்களுடைய நல்ல நாள் பெரிய நாளைக்கு நீங்கள் நல்ல நாள் பெரிய நிறைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய ஒவ்வொரு மாத பிறப்பையுமே தன்னுடைய நல்ல நாள் பெரிய நாளாகத்தான் அவங்க நினைத்து நன்கொடை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. சிறு தொகையாக கூட நன்கொடை வழங்கக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் உண்டு. நித்தம் அதாவது மாதம் மாதம் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள். அதாவது பழமரக்கன்று நடுவது, ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது. முடியலைன்னா பிரபஞ்ச மரக்கட்டளையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டு, ஸோ இதைத்தான் 2 ஆடியோலையுமே நம்ம கலந்து பார்த்தோம். ஸோ இந்த மீனவ பெண் அந்த ஒரு கதை சொன்னார் அல்லவா, மீனவர்கள் அந்த பால் சுரக்கிறதுக்கு பால் சுறா அப்படின்னு ஒரு மீன் உண்டு. அந்த பால் சுறா எனக்கு விவரம் தெரிந்து அந்த மாதிரியான மீன்களை நிச்சயமாக விலைக்கு விற்க மாட்டார்கள். தங்களது ஊரில் யாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதோ அந்த பெண்மணிக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நான் வருத்தப்படுவது போல தான் இன்றைக்கி பால் சுறா அப்படிங்கிறது விலைக்குத்தான் வருகிறது. அதை வாங்கிட்டு போய் கொடுப்பவர்கள், வாங்கிட்டு போய் இப்போ நான் வாங்குகிறேன் அப்படின்னா அதை வாங்கி கொண்டு போய் அந்த மாதிரியான நபர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது வழக்கத்தில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வியாபாரத்திற்கு வந்துருச்சு. ஆனால் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் அப்படிங்கிறது அதற்கு தனி விலையாக கூட மாறினாலும் மாறிடும். ஏன்னா கலிகாலம் அப்படிங்கிறது மாதிரி தான். ஸோ இந்த கலிகாலத்தில் இது புலிகாலமாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. புலிகள் ஒவ்வொரு புலியும் நம்ம எல்லாருமே புலி தானே. உங்களுடைய நீங்கள் இணைக்கப்பட்ட அன்றே டைகர் அப்படின்னு உங்களுக்கு பேர் கொடுத்துருவேன். ஒவ்வொரு புலியும் பொதுநலத்தோடு இருக்க வேண்டும். யான் பெற்ற இன்பம் உங்களுக்கு போகத்தான், உங்களுக்கு வேண்டாம்னு நான் சொல்லலை. நம்ம துறவிகள் போல் எனக்கு எதுவும் வேணாம் மற்றவர்களுக்கு அப்படின்னு பயணிக்கலை. சித்தர்கள் போல் எனக்கு எதுவும் வேணாம் மற்றவர்களுக்கு அப்படின்னு நம்ம பயணிக்கலை. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான். எனக்கு கிடைச்சிடுச்சு, அதை மற்றவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கிடைத்து பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு பொருளாதாரத்தையும் அள்ளித்தரும்போது நீங்கள் ஏன் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் என்னுடைய கேள்வியாக வைத்து, என்னையை பார்த்தோ குடும்ப உறுப்பினர்களை பார்த்தோ நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். உங்களுடைய கமெண்டில் கூட அது பதிவிட்டிருப்பீர்கள். இல்லை பதிவிடாதவர்கள் நீங்கள் அந்த கமெண்ட்டுகளை கூட படித்து பாருங்கள். ஏன்னா கமெண்ட் எழுதுபவர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க ஆத்மார்த்தமாக எழுதுவாங்க. அவங்க என்னோட உடன் பிறந்தவர்களோ எனக்கு உறவினர்களோ அல்ல, அதாவது டைகர் குழுமம் தொடங்குவதற்கு முன்பாக. ஆனால் இன்றைக்கி அவங்க என்னை ஒரு உடன் பிறந்தவனாக, ஒரு உற்ற உறவினராக அவங்க எல்லாருமே கருதுகிறாங்க. அப்படின்னா அந்த யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு நான் நினச்சேன். அதே தான் அவங்களும் நினைக்கிறாங்க. தனக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு பகிர்றாங்க, உங்களுக்காக தான் பகிர்றாங்க. எனக்கு அவங்க பகிரணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்லேயே அவங்க பண்ணிவிடுவாங்க. எனக்கு தனிப்பட்டு தொலைபேசியில் அழைச்சி கூட பேசிடுவாங்க. ஆனால் நீங்களெல்லாம் அதை பார்த்து உற்சாகம் ஏற்றிக்கொண்டு நீங்கள் அதையே ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்வில் முன்னேறணும், நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க எல்லாருமே கருத்து பதிவிடுறாங்க. ஸோ நீங்களும் கருத்து பதிவிடுங்கள். ஒரு கருத்து பதிவிடுறதுக்கு இவ்வளவு பேச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதோடு நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. ஸோ சேவை எண்ணத்தோடு ஒவ்வொரு புலிகளும் இருக்க வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற அந்த கூற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும்.
அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும். அவர்களுக்கு இன்று ஒரு வெற்றி பரிசு கிட்ட வேண்டும், அதை நீ வழங்க வேண்டும் அப்படின்னு நம்ம கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்தினருக்கு இதை கட்டாயமாக நீங்கள் பகிர்ந்து அவர்களையும் நடக்க வையுங்கள். அவர்களையும் ஆரோக்கியத்தோடும் நல்ல மனநிலையோடும் சிறந்த பொருளாதாரத்தோடும் வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருங்கள் என்று கேட்டு, உங்களுக்கும் எண்ணியது நடக்க, கேட்டது கிடைக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.